வெந்தயம் நேச்சுரலாக எப்படி டயபெட்டிஸில் பிளட் சுகரை கம்மி பண்ணுது? வெந்தயத்தில் அதிகமாக சாலிபிள் ஃபைபர் இருக்குது. இது டைஜஷன், சுகர் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது. கூடவே இதில் உள்ள ஆக்டிவ் காம்பவுண்டான ட்ரைகோனிலின், கேலக்டோமேனன் அப்படிங்கிற 2 பொருள் இருக்குது. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட உடனேயே சுகர் ஏறுறதை குறைக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-2 ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓவர் நைட், அதாவது நைட் ஃபுல்லாக அது ஊறி அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிக்கும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நேச்சுரலாக சுகரை குறைக்கக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் டயபெட்டிஸுக்குன்னு ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது 2மே சேர்ந்து உங்களுடைய சுகர் லெவலை ரொம்ப கம்மி பண்ணக்கூடும். அதாவது ஹைப்போகிளைசிமியா போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ உங்கள் டாக்டர்கிட்டையும் டயட்டிஷியன்கிட்டையும் இதை கன்சல்ட் பண்ணுங்கள், எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும். வெந்தயம் கூடவே நீங்கள் சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இதை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் சுகர் லெவலை நல்லாவே இயற்கையாக கண்ட்ரோல் பண்ண முடியும்.